ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது செம்ம காரசாரமான ஒரு ரெசிபி, ஆந்திரா ஸ்டைல் பெப்பர் சிக்கன். சாதாரணமா ஆந்திரா ரெசிபினாலே அதுல காரம் தூக்கலா இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா அதே நேரம் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இந்த பெப்பர் சிக்கனை ஒரு முறை செஞ்சு பாத்தீங்கன்னா ரசம் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். முக்கியமா உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா இதை சாப்பிட்டா உடனே கரைஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 500 கிராம் சின்ன துண்டுகளா வெட்டிக்கோங்க. பூண்டு 10 பற்கள், இஞ்சி 2 இன்ச், எலுமிச்சை சாறு 1 எலுமிச்சையிலிருந்து எடுத்தது, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். மசாலாவிற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 பொடியா நறுக்கியது, பூண்டு 4 பற்கள் பொடியா நறுக்கியது, இஞ்சி 1 இன்ச் பொடியா நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 நீளமா கீறி வச்சுக்கோங்க, உப்பு சுவைக்கேற்ப, கருவேப்பிலை கொஞ்சம், மிளகு 2½ டேபிள் ஸ்பூன், இத கொஞ்சம் கொரகொரன்னு பொடிச்சு வச்சுக்கோங்க, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். கார்னிஷ் செய்ய கொத்தமல்லி சிறிது, மிளகு 1 டீஸ்பூன். இத இன்னும் கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிக்கனை நல்லா கழுவி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டை மிக்சியில போட்டு ஒரு விழுதா அரைச்சுக்கோங்க. அரைச்ச இந்த விழுது கூட மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு, உப்பு சேர்த்து சிக்கன்ல நல்லா பரட்டி விடுங்க. இத ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்ல குறைஞ்சது 30 நிமிஷம் ஊற வச்சு எடுக்கணும். ஊர்னாதான் சிக்கன் சாஃப்டா இருக்கும். அடுத்ததா ஒரு அகலமான கடாய அடுப்புல வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த டைம்ல கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஊற வச்ச சிக்கனை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதுல மல்லித்தூள், பொடிச்சு வச்ச மிளகு சேர்த்து சுவைக்கேற்ப உப்பு தூவி நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் அடிபிடிக்காம இருக்க லேசா தண்ணி தெளிச்சு மூடி போட்டு சிக்கனை வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வத்துனதும் மூடிய திறந்து கடைசியா பொடிச்சு வச்ச மிளகு, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, கொத்தமல்லிய தூவி ஒரு பெரட்டி இறக்குனா சுவையான காரசாரமான ஆந்திரா பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டீங்கன்னா அடுத்தடுத்து நாங்க போடுற எல்லா சூப்பர் ரெசிபி வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வேற என்ன ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.